பெரிய ஒரு குண்டானா எடுத்துன்னு போயிட்டு மீன் குழம்பு வாங்கி வந்துடணும். யாத்த இந்த அத்தை எங்க போச்சு? பசங்க ஆளக்கான வெளியில எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கான்னு பார்த்தா உனக்கு ஆளக்கானமே. சதீஷ செஞ்சா அத்தை பசங்க கட்டில இல்ல என்ன இருக்குங்களா? இங்கேயும் இல்லையா? எங்க போச்சுங்க ஒருத்தரையும் ஆளக்கானா? காலம் கெட்டு போயிருக்குது. இந்த பசங்க எங்கதான் போச்சுங்க? மாமியார் கேள்வி ஆளக்கானமே. ஒருவேளை பசங்க வீட்டு நாங்க பொண்ணு பாக்கிறதுக்கு எங்கன்னா கூட்டிட்டு போயிச்ச பசங்களை போறதா இருந்தா நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம போக மாட்டாங்களே. அதுவும் பஸ் ஏறி போனோம் பக்கத்துல இருந்தா கூட பரவாயில்ல. சரி போய் பாக்கலாம், பக்கத்துல எங்க இருக்காங்களா பாக்கலாம். சமையல் கட்டில இருக்கா அத்தை? எங்க ஏன் காணுமே? அதுவும் பப்பரப்பான்னு திறந்து போட்டு போயிருக்குதுங்க. அத்தடியாத்தா பொரிச்ச மீன் வாசம் ஆளை சுண்டி இழுக்குதே. எடுத்து சாப்பிடலாமா? ஒரு கரண்டி கிரண்டி எதுனா வச்சிருக்குதுங்களா? எவ்வளவு நேரம் தான் இப்படியே பார்த்துன்னு இருக்குது. என்னடி பண்ணி இருக்க? ஐயோ வந்துச்சு, எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு கரண்டி எடுக்க போனா எவ்வளவு நேரம்? பக்கம் திருப்பி போட அடிப்பிடிக்கு பாரு, திஞ்சு போயிட போகுது. இருடி திருப்பி போறேன். திஞ்சு போச்சானே? இல்ல கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன். இன்னும் 5 நிமிஷம் லேட்டா வந்து வச்சுக்கேன், எல்லாம் திஞ்சு போயிட்டு இருக்கோம். எங்கடி கீதாவை காணா? அவங்க மாமியார் ஃபோன் பண்ணாங்க, அதான் என்னன்னு கேட்டு வரது சொல்லிட்டு போயிருக்குது. மதியம் ஆயிடுச்சுல, சாப்பாடு போறதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இது வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்களா? அவங்கள போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. வேற யாராவது வந்திருப்பாங்க வீட்டுக்கு, அதுதான் கூப்பிட்டுருப்பாங்க. மீன் நல்லா பொரிச்சாச்சு. அவருக்கு வேற சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். மணியாயி போச்சு. சாப்பாடு உடைக்கல, கூழ் தான் இருக்குதுன்னு சொன்னேன். ஏண்டியா ஒரே கழுவி போட்டு தட்டி வந்து உங்ககிட்ட பேசினேன். சாப்பாடு வெந்துச்சு, சாப்பாடு இருக்கு, கூழும் இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சாப்பாடு வேணுமா கூழ் வேணுமானே. எனக்கு சாப்பாடே கொடுத்து அனுப்பு, கூழ் வந்து நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நல்லதா போச்சு. அவருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பு, இங்க கூழ் எடுத்துன்னு வா. கூழுக்கு இந்த வறுத்த மீனுக்கும் செம்மையா இருக்கும். இந்த பசங்க எங்கதான் போச்சுங்கன்னு தெரியலையே. மாமியார் கழுவி வர ஆளை காணும். ஏன்டி என்னடி அச்சி பழம்பினே வர? ஏக்கா இந்த பசங்க வாசல தான் விளையாடி இருந்துங்க, உனத்தை கூட ஆளே காணும். நல்லா தேடி பாத்தியா? பாத்தக்கா. மாமியார் கூட பசங்க விளையாடுறத பார்த்துன்னு உட்காந்துது. அதே ஆளை காணும் வீட்டுல. இது மாமியாரே ஆளை காணுமா? எங்கேயாவது உட்காந்து கதை பேசிருக்காங்களான்னு பாத்தியா? அக்கம் பக்கத்துல பார்த்தா ஆளை காணும். 3 பேர் எங்க சொல்லாம கிளம்ப போயிட்டாங்க. அதான் தெரியலையக்கா. உங்க மாமியார் தான் எப்பவுமே போனும் கையமா இருக்குமே, போன் பண்ணி கேளு எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு. ஆமா நல்ல ஐடியால இது எனக்கு தோணாம போச்சு. சீக்கிரம் போன் பண்ணி எங்க இருக்காங்க பசங்க இருந்தா என்ன ஏதுன்னு கேளு. அதோ கேட்கறக்கா. நீ வேலையை பாரு. இடி இன்னும் ஒரு பக்கம் வேகாம இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் திருப்பி போடலாம், வேகட்டும். ஒரு சைடு நல்ல அனல் வந்திருக்கு, இன்னொரு சைடு அனலே இல்லாம இருக்கு. இந்த தவா கொஞ்சம் திருப்பி வைக்க கூடாது. எனக்குன்னா தெரியும், அடுப்பு நல்லா எரியுதுன்னு பாத்துன்னு இருந்தேன். ஒரு சைடு எரியாம இருக்கு. மிளகாத்தூள் அப்படியே இருக்கு. ஏக்கா நீ மீன் வறுத்த மட்டும் எப்படிக்கா ஒரு கருப்பு கலர் லைட்டா வருது, முறு டேஸ்டா இருக்குது அந்த மசாலாலாம். நான் என்ன போடுறேன் இந்த மீன்ல கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அதான் போடுவேன். இந்த தனி மிளகாத்தூள், தனியத்தூள் அது இதுன்னு தனித்தனியாக போட மாட்டேன். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். அது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு புளியை கரைச்சி அதை ஊற்றுவேன். எல்லாத்தையும் போட்டு தண்ணிக்கு பதில் புளி கரைச்சி ஊற்றிடுவேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீனை போட்டு பரட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு மீன் வற்ற வச்சுக்க, அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஓஹோ புளி ஊற்றுவியா? ஆமாம், கருணக்கிழங்கு கூட இதே மெத்தடில் வற்ற வச்சுக்க, மீனை விட சூப்பராக அது இருக்கும். வெஜ் ஃபிஷ் ஃப்ரையா? ஆமாம், கருணக்கிழங்குலாம் நான் அப்படி தான் வைப்பேன். கருணக்கிழங்குலாம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றினா தான் அந்த விறுவிறுன்னு சொல்லுவாங்க, நாக்கில் அரிக்குதுன்னு. அதெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். மீன் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதையும் எங்கன்னா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்குதுங்களா, ஃபோன் பண்ணலாம் பார்த்தா. ஹலோ அத்தை, எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்காங்களாண்டி? சொல்கிறாரு, அதுவும் மாதிரி சொல்லல. அத்தை எங்கே இருக்கீங்க? சொல்லுடி ராதிகா. அத்தை நான் பேசுறது கேட்குதா இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குதுரி. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? வீட்டில் தாண்டி இருக்கேன். என்னது வீட்டில் இருக்கீங்களா? நான் தான் வந்து பார்த்தேனே, வீட்டில் யாருமே இல்லையா? கதவு திறந்து போட்டு அப்படியே கிடந்தது. அதுவா ஐஸ்கிரீம் வாங்குறது கடைக்கு போயிருந்தேன்டியே. என்னது ஐஸ்கிரீம் வாங்க போயிருந்தீங்களா? ஒரே பனியும் கினியுமா இருக்குது. ஏற்கனவே தொண்டை கரந்து கை கால் வலிக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் இல்லாமல் ஒன்றும் முடியலையா? நீ நானா எனக்கு வாங்கிறதுக்கு போனேன். பசங்க ஒரே அமக்கலாம் ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லி ஒரே அடம் பிடிச்சிருந்ததுங்க. அதனால தான் போய் வாங்கி கொடுத்தேன். அதுங்களுக்கு கூட விளையாடி இருக்க சொல்ல வேண்டியதுன்னு இதுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறீங்க? சளி பிடிக்க போகுது. அதுங்க தான் சொல்லுதுன்னா உங்களுக்கு எங்க அறிவு போச்சே? அம்மா எங்கடி அம்மா ரெண்டு சொல்ற பச்சு கேட்குங்க. மண்ணில் பறந்து அழுவுதுங்க. நீ பாட்டு உங்க அக்கா வீட்டில் போய் உட்காந்துங்க. நீங்க கிட்ட நந்துட மாட்டீங்க. பசங்க உங்க கூட தான் இருக்காத்த? இல்லடி இப்பதான் விளையாட்டுக்கு போயிருக்குங்க. ஐயோ பசங்களை வீட்லயே உட்கார வைக்க வேண்டியதுன்னு அந்த எதுக்கு திரும்ப விளையாட்டுக்கு அனுப்பிச்சிங்க? இல்லையே கொஞ்ச நேரம் விளையாட்டு வரட்டான். அதுங்க விளையாட அந்த போதும், ரெண்டுத்தையும் உள்ள போட்டு உட்கார வைங்க. அதுங்க சொன்னா சொல்ற பச்சு கேட்க மாட்டேங்க. நீயே வந்துட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போ. இப்போ பாட்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்துக்க மாட்டேங்களா? இதுங்க எங்களுக்கு கொஞ்சமாக சொல்ற பச்சு கேட்குதுங்களா என்ன? பத்தாதுக்கு மண்ணில் தைக்க ஒன்று தந்து தின்னு வர எம்சப்படுது என்ன செஞ்சு பார்த்த வேலையா? ஆமாடி, வீட்டிலேருந்து இன்னும் 2 காய்கறிலாம் வேறு எடுத்துன்னு போயிருக்கிறா. எடுத்துன்னு போயிட்டு அதெல்லாம் கட் பண்ணி சாப்பாடு செய்யணும் சொல்லிட்டு தண்ணி ஊற்றி மண்ணு போட்டு நல்லா கலக்கி எடுத்துன்னு வந்து இருந்தாங்க. சாம்பார் இருந்தாங்க, பொரியல் இருந்தாங்க, கூட்டு இருந்தாங்க. சாப்பிடுங்க சொல்லிட்டு அம்மா பண்ணி எனக்கு காய்கறிலாம் எடுத்துன்னு போச்சுங்களா? எதுக்கு விளையாட்டு காய்கறிலாம் கொடுக்குறீங்க? காய்கறி விற்கிற விலைக்கு காய்கறி எடுத்துன்னு விளையாடி வேஸ்ட் பண்ணி வச்சுருக்குதுங்களா? சும்மா டேமேஜ் ஆன காய்கறி தான் எடுத்துன்னு போயிருக்குதுங்க. அதுதான் குத்தமிச்சேன். வேஸ்ட் காய்கறியா? சரி, இந்த வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து வெயில காய் வைங்க. எனக்கே கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு சரியில்லைன்ற வெங்காயத்தை காய் வை, அத்தை காய் வைன்னு சொல்லியிருக்கேன். என்னால் அதெல்லாம் முடியாது, வந்து நீயே காய் வச்சுக்கோ. ஏத்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்கு மட்டும் கடைக்கு போகும்போதுலாம் உங்களுக்கு கை வலிக்காது, கால் வலிக்காது. வீட்டில் எதனா ஒரு வேலை செய்யணும் மட்டும் உங்களுக்கு கை வலி கால் வலிக்குதுல்ல? காலையிலேருந்து வீட்டு வேலை மொத்தத்தையும் நான் தான் செஞ்சுருக்கேன். சரி உடம்பு சரியில்லை கால் வலி சொல்கிறாங்களே சொல்லிட்டு நீங்கள் என்னன்னா கடைக்கு சுற்றின்னு வரீங்க. நல்லா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்னா கால் வலிக்காது. நான் தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றேன். பசங்க பண்ணாமக்கலாம். அதுங்களுக்கு எப்போ ஸ்கூல் திறப்பாங்கன்னு இருக்குது. எதுக்கு தான் லீவ் விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. உங்கள் வீட்டில் வச்சு என்னால் முடியல. ஏண்டே மணி ரெடி ஆகுது, மணி 12க்கு மேலே ஆகிப்போச்சு. மதியம் சாப்பாடு ரெடி பண்ணலையா? நீ பாட்டு உங்கள் அக்கா வீட்டில் போய் உட்காந்துக்கிறேன். மதியத்துக்கு ஏதாவது சாப்பிட்றதா? கிளம்ப தான் நல்லா இருக்கும்போது ஆக்கி போட்டுறேன் நான்.
உடம்பு சரியில்லாத அன்னைக்கு கூட உனக்கு ஒரு வேலை ஆக்கணும்னா இன்னும் நாளைக்கு வேலைக்கு ஆக்க மாட்டியா? வாடிங்க. வரேன். எங்கள் அக்கா வீட்டில் மீன் குழம்பும் மீன் வறுவலோ செஞ்சுருக்காங்க. அதை எடுத்துன்னு வரேன். சாதம் மட்டும் தான் வடிக்கணும். வந்து அதை 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். என்னது சாதத்தை 10 நிமிஷத்தில் வச்சிடலாமா? இன்னைக்கு முதல்ல அரிசியாவது கழுவி போட்டு போடியே. இது கூட உங்களால் செய்ய முடியாதுல்ல? செய்ய முடியாது. அதான் நல்லா உடம்பு வாட்டப்பட்டு போச்சு. வர இருங்க. இந்த பசங்களை முதல்ல உள்ளிட்டு வந்து உட்கார வைங்க. கதை மூடி வைங்க. எங்கள் வெளியில் எங்கே போக தேவைன்னு சொல்லுங்க. நான்லாம் சொன்னால் கேட்காதுங்க. நீட்டு வந்து உள்ள விடு. எங்கேயாவது உங்களுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்காத்த? ஊர் உலகமே கெட்டு போய் கிடக்குது. பசங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும்னு தெரிய மாட்டேது உங்களுக்கு. அந்த காலத்து மாதிரி விளையாட விட்டு வச்சுக்கிறீங்க. சரி, அங்கேருந்து பேசின கதை. வா எங்கள் வீட்டுக்கு வா. வர வைங்க. நீ தாண்டி ஃபோன் பண்ண. நீ வெயிட் முதல்ல. என்னடி ஆச்சு? எதுக்கு நீ கத்தினக்கா? எங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியுதா? எங்கன்னா ஒரு 10 நாள் போய் எங்கன்னா இருந்துட்டு வரப்போறேன். ஏக்கா நான் கூட சொல்லணும்னு இருந்தேன். ஊட்டி கொடைக்கானல்லாம் அப்படியே பனி கட்டி மாதிரி பனி பெய்தான். அப்படியே தரெல்லாம் வந்து அப்படியே ஐஸ் கட்டியாக இருக்குதான். அங்கே போய் பார்க்கலாமா? ஜாலியாக இருக்கும். ஒரு 4 நாள் டூர் மாதிரி போயிட்டு வரலாம். இவ ஒருத்தி இந்த பசங்க நிமிஷம் தாங்க முடியல. இதுங்க வேற இழுத்துங்க வேற ஊட்டி கொடைக்கானல் வேற என்ன சுத்தணுமா? ஏன் பசங்களை விட்டு போங்க போறா? அதுங்க உங்ககிட்ட விட்டுட்டு ஒரு 4 நாளைக்கு அண்ணன் வீட்டில் போய் தங்கிட்டு வரலாமான்னு பார்க்குறேன். அக்கா நான் தான் சொல்கிறேன், அண்ணன் வீட்டுக்குலாம் ஒன்றும் வேணாம். நம்ம ஊட்டி கொடைக்கானல் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஏண்டி நம்ம ஊரே காலையில் எழுந்து பார்த்தா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தானே இருக்குது. காலையில் எழுந்தாதானே தெரியும் நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு. ஊட்டிக்கு போகிறாங்களா கொடைக்கானல் போகிறாங்களா பனி பார்க்கறதுக்கு. நம்ம ஊரே இப்படி தான் இருக்குது. சூப்பராக. எங்க குளிர்த்து சொல்லிட்டு இழுத்து போத்தின்னு தூங்கத்துக்கே சரியா இருக்குது. காலையில் எந்திரிக்கவே முடிக்க மாட்டேங்குது. அப்போ ஊட்டி கொடைக்கானல் மட்டும் போனால் மட்டும் அங்கே இஷ்ட போட்டு தான் தூங்க போறீங்க. நீங்கள் என்ன சுற்றி பார்க்க போறீங்க? எங்கே பனி பெய்யுது, எங்கே பூ பூத்துருக்கு, எங்கே காய் காய்ச்சதுன்னு அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சோம்பேறிக்காதீங்க. எங்கே போனாலும் சோம்பேறிக்காதீங்க தான் இருக்கும். இன்னும் 4 நாள் இருக்குது ஸ்கூல் திறக்கிறதுக்கு. இந்த 4 நாளுக்குள்ள இன்னும் என்ன பண்ண போதுங்க தெரியல. இப்பயே வந்து மாமியார் கிட்ட அடம் பிடிச்சி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கடைக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்துருக்குதுங்க. இந்த பனி காலத்தில் ஐஸ்கிரீம் அதுங்களுக்கு. பசங்க தானே சாப்பிட்டோம், ஆசைப்பட்டு கேட்டுக்குங்க, அதனால வாங்கி கொடுத்துருக்காங்க. காலையில் வந்து காப்பி போட சொன்னதுக்கு எங்கள் மாமியார் என்ன சொல்லிச்சு, எனக்கு வந்து பீச்சில் ஆட்டம் போட்டு வந்து கால் வலிக்குது, என்னால் எந்துக்க முடியல, நடக்க முடியல, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. இப்போ இந்த பசங்க ஐஸ்கிரீம் கேட்டதுன்னு சொன்னவொன்னே குடுக்குன்னு ஓடி போய் கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி வந்திருக்கு. அதுக்கு ஒன்று வாங்கி வந்து சாப்பிட்டுருக்கோம். அதுக்கு தான் போயிருக்கோம். வயசானவங்க தானே, விடு. இது ஒரு பெரிய கதைன்னு பேசின காப்பர். ஆமாம், அதுங்க சளி பிடிச்சது இருமல் வந்துச்சுன்னா நீ தான் பார்த்து பாரு. நைட்டில் தூங்கிடாமல் மிஸ் பண்ணுங்க. சுக்கு கசாயம் உடம்பு போட்டு கோரி சரியா போயிடா. இதெல்லாம் குடிக்க மாட்டாங்க, ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவாங்க. சரி, சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். மணி வர ஆயிடுச்சு. வாணி சீக்கிரம் வாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் எடுத்துன்னு வா. வாணியும் இல்லை மகவும் இல்லை, 2 பேரும் மருந்தனிக்கு ஒன்று வாங்க போகிறோம் சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தாங்களே. எதிர்க்க வரும்போது என்னது கடைக்கு போயிருந்தாங்களா? அவங்க அப்பாவுக்கு சாப்பிட திரும்பி கொடுக்கும்போது மணி ஆச்சு. இவங்க சொல்லாம கூட எங்கள் கடைக்கு போனாங்க. குழந்தைங்க தானே, விடு. குழந்தைங்களா அதுங்க? எருமை கடை வயசாகுது. இங்கே போகிற அங்கே போகிற சொல்லிட்டு போவாதுங்க. சாமான் இருக்க சோப்பு வேற இல்லை, அது வேற வேணா சொல்லியிருப்பேன். ஓஹோ, அது கடைக்கு போனது பிரச்சனை இல்லை, சொல்லிட்டு போகாமல் போயிடுச்சிங்க. சோப்பு என்ன சொல்றதுக்கு அதானே. அவருக்கு சாப்பாடு கொடுத்துற நீ மணியை வச்சுடி. 1 மணிக்கெலாம் சாப்பிட்டால. மீன் பார்க்கும் போதே எச்சி வருது. இதுங்க எப்போதான் கூடு கொடுக்குங்க நான் மீனை வச்சு சாப்பிட்றது. பசி வேற உசுர போதே. இங்கே இருக்கிறவங்களுக்கு சோறு போட மாட்டேங்குது. கடையில் உட்காந்துக்கிற மாமாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமா? ஏன் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா ஆகாது அவருக்கு? என்னடி சொன்ன? ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குது. சரி உன்ன மறந்துட்டேன். சரி வா உள்ள உட்காரு. சாப்பாடு போகிறேன். சாப்பாடு என்ன கூழ் வேணுமா? சாப்பாடுலாம் எனக்கு வேணாம். கூழுக்கும் இந்த வறுத்த மீனுக்கு தான் செம்மையாக இருக்கும். எனக்கு கூழும் வறுத்த மீன் தான் வேணும். விட்டா அப்படியே எடுத்து சாப்பிட்டு சுட சுட. ஆனால் அதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சுடு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன். இல்லைன்னா ஒரு 10 மீனாவது காலி பண்ணியிருப்பேன். ஏண்டே சூடு வச்சுக்க போறடியே. வாடி உள்ள வாடி உட்காந்து சாப்பாடு போடுறேன். முதல்ல மாமாக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பு, அடுத்தது எனக்கு போடு. சரி வா